ஹாய் வணக்கம். நான் டாக்டர் சுப்ரஜா. இன்னைக்கு ஆயுர்வேதாவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். அதில் தனியாக பத்திய கல்பனா அப்படின்னே சொல்லியிருக்காங்க. உணவை எப்படி நம்ம எந்தெந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கெலாம் அந்த உணவையே இந்த மாதிரி எடுக்கிறது மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பார்ட் ரைஸ்க்கு 16 பார்ட்ஸ் தண்ணி போட்டு வேக வச்சுட்டு, அது சாதம் வெந்ததுக்கு அப்புறமா அதை வடிச்சிட்டு, அந்த லிக்விட் போர்ஷனை நம்ம ஒரு ஸ்பூன் சுக்கு பொடியும் உப்பும் கலந்து எடுத்துக்கிட்டா, ஆக்சுவலாக இது ஒரு உணவு தான் இல்லையா? எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பசியை தூண்டக்கூடியதான். இப்போ அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வயிறு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். தென் ஸ்ரோதஸ் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ரோதஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது சேனல்ஸ். அது வேர்வை வராமல் இருக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணாலும் வேர்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு. வேர்வை வர்றதுக்கு அந்த பிளாக்ஸை கிளியர் பண்ணி அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அவங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஈவன் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கூட உடனே எடுத்துக்கிறதுக்கான ஒரு உணவாக இந்த கஞ்சியை குடிச்சிட்டு அப்புறம் அவங்க நார்மலாக சாப்பாடு எவ்வளோ எடுத்த உடனே சாப்பிட்டா அவங்களுக்கு நிறைய ரொம்ப நேரம் பட்னி கடந்துட்டு எதுவும் எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவு. நிறைய ஆயிலி ஐட்டம் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி, நாசியா அந்த மாதிரி சென்சேஷன்லாம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ஸோ உணவே மருந்துன்ற கான்செப்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதை பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒன்று பார்ப்போம். தேங்க்யூ.